வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஓப்பன் மேட்டர் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் நார்த் கொரியால நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நார்த் கொரியால வறுமை அதிகமானதுனால அங்கிருந்து தப்பிச்சு எப்படியாவது சவுத் கொரியாவுக்கு போயிடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோவை நார்த் கொரியன் போலீஸ் கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி ஒரு சிறையில் அடைக்கிறதுக்காக ஒரு போட்ல கொண்டு போகும்போது நம்ம ஹீரோ அந்த போட்ல இருந்து தப்பிச்சிடுறாரு. அப்படி கைவிலங்கோட போலீஸ்ல இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோ காடு, மலை, ஏரி, குளம், வயல் எல்லாத்தையும் கடந்து தன்னோட சொந்த கிராமத்துல இருக்க தன்னோட சொந்த ஒரு தகரக்கோட்டைக்கு வந்துடுறாரு. ரொம்ப களைப்பா இருந்ததுனால அந்த தகரக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்க ஒரு அடிகுழாயில தண்ணி அடிச்சு குடிச்சிட்டு அந்த தகரக்கோட்டைக்குள்ள போய் காஞ்சு போன புல்லெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த நேரத்துல தள்ளு வண்டியில காஞ்சு போன புல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட தங்கச்சி வண்டியை தகரக்கோட்டைக்கு வெளியே நிப்பாட்டிட்டு அந்த புல்லுக்கட்டெல்லாம் ஒண்ணு ஒண்ணா எடுத்து அந்த தகரக்கோட்டைக்குள்ள அடுக்கி வைக்கிறா. இவ வந்து நம்ம ஹீரோவோட சொந்த தங்கச்சி கிடையாது. ஹீரோவோட அப்பாவுக்கு ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவ. ஹீரோவோட அம்மாவான முதல் மனைவியும் அவரோட அப்பாவும் இறந்திருப்பாங்க. ஹீரோவோட சித்தி தான் விவசாய வேலையெல்லாம் பார்த்து ஹீரோவையும் ஹீரோவோட தங்கச்சியும் வளர்க்குறாங்க. இங்க தகரக்கோட்டையில புல்லெல்லாம் அடுக்கி வச்சு நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. ஒரு புல்லுக்கட்டுக்கு மேலேயே உட்காந்து ஒரு துண்டை வச்சு தன்னோட வேர்வையெல்லாம் தொடச்சுக்கிறா. சரி, யாராவது வர்றாங்களான்ட்டு தகரக்கோட்டைக்கு வெளியே எட்டி பார்த்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி மறுபடியும் அந்த புல்லு மேலேயே உட்காந்து தன்னோட ட்ரெஸ்ஸை வடக்கி கை சாட்டு போட ஆரம்பிச்சிடறா. புல்லுக்கட்டுக்கு இடையில நம்ம ஹீரோ மறைஞ்சிருக்கிறது தெரியாம கீழே உட்காந்து கை சாட்டு போட ஆரம்பிச்சிடறா. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறத கவனிக்காத அவரோட தங்கச்சி ஃபுல்லா கை சாட்டு போட்டு முடிச்சிடறா. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் பாக்குறா புல்லுக்கட்டுக்கு இடையில ஏதோ நகரதா பாக்குறா. சரி, தங்கச்சியும் பார்த்துட்டான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ புல்லுக்கட்டுக்கு இடையில இருந்து வெளியே வந்துடுறாரு. ஹீரோ வெளியே வர்றதை பார்த்து அவரோட தங்கச்சி எந்திரிச்சு ஓட பாக்குறா. நம்ம ஹீரோ வேகமா ஓடி போய் அவரோட தங்கச்சியை பிடிச்சு புல்லுக்கட்டு மேல தள்ளி விட்டுறாரு. புல்லுக்கட்டுக்கு மேல தள்ளி விட்ட நம்ம ஹீரோ அவரோட தங்கச்சி மேல படுத்து அவரும் மேட்டர் ஆரம்பிச்சிடறாரு. சரியான ஓப்பன் மேட்ரு, ஃபுல் ஓப்பன் மேட்ரு, ஒட்டு துணி இல்லாம ஓப்பனா பண்றாங்க. மேட்ரு முடிஞ்சதும் ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்ட ஹீரோவும் ஹீரோயினோட தங்கச்சியும் நல்லா இருக்கியா, என்ன பண்ற, ஏது பண்றேன்னு பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோ எனக்கு பசிக்குது அப்படின்ட்டு தங்கச்சியில கேட்கிறாரு. உடனே ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்ட ஹீரோவோட தங்கச்சி தன்னோட அண்ணன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து அந்த தகரக்கோட்டைக்குள்ள மறைஞ்சிருக்க விஷயத்தை நாத்து நட்டுக்கிட்டு இருக்க தன்னோட அம்மாட்ட ஓடியாந்து சொல்றா. ஹீரோவோட சித்தியும் என்னடி சொல்ற அப்படின்ட்டு வேக வேகமா ஓடியாந்து பாக்குறா. ஹீரோவும் அவரோட சித்தியும் கட்டி பிடிச்சு அழுதுக்குறாங்க. சரி, இங்க இருந்தா சேஃப் இல்ல, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தள்ளு வண்டியில புல்லுக்கட்டு கடையில நம்ம ஹீரோவை மறைச்சு காட்டு வழியா இழுத்துட்டு போய் தன்னோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு போன அவங்க சித்தி வீட்டுக்கு மேல இருக்க பரன் மேல ஹீரோவை மறைச்சு வச்சிடறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, கையில இருக்க விலங்கு ரொம்ப வலிக்குது, இதை கழட்டி விடுங்க அப்படின்றாரு. ஹீரோவோட சித்தியும் ஒரு சுத்தியிலும் ஒளியை எடுத்துட்டு வந்து தட்டி உடைச்சிடுறாங்க. உடைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவுக்கு கைகால்லாம் தொடச்சு விடுறதுக்காக ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து கைகால்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஜாமான் எந்திரிச்சு நின்றுது. அதை கழுவி விடுறாங்க. கழுவிடும் போதே ஹீரோவோட சித்திக்கும் மூடு வந்துருது. ரெண்டு பேரும் சரியான ஓப்பன் மேட்ரு, ஃபுல் ஓப்பன் மேட்ரு, உடம்புல ஒட்டு துணி இல்லாம ஓப்பனா பண்றாங்க. ஹீரோவும் அவரோட சித்தியும் பரன் மேல மேட்ரு போடுறத ஹீரோவோட தங்கச்சி கீழ இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலையில ஹீரோவோட தங்கச்சி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறா. அவ பாதி வழியில போயிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட மேட்ரு போட்ட ஞாபகம் வந்துருது. அதனால வீட்டுக்கு மறுபடியும் திரும்பி வந்துடுறா. வீட்டுக்கு திரும்பி வந்த ஹீரோவோட தங்கச்சி ஒரு பக்கெட்ல ஹீரோவை யூரின் போக சொல்லிட்டு அதை பிடிச்சி கீழே ஊத்திடுறா. அடுத்து மேல வந்த ஹீரோவோட தங்கச்சி உன் வாழைப்பழத்தை சாப்பிடலாமா அப்படின்ட்டு அவ ஹீரோவோட வாழைப்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவோட சித்தி வர சத்தம் கேட்டதும் வேகமா கீழே ஓடி போயிடுறா. ஹீரோவோட தங்கச்சி இட்லியை பரன் மேல எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ ஒரு இட்லி எடுத்து வாயில வைக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோவோட சித்தி ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு ரெடி ஆயிடுறாங்க. சரியான ஓப்பன் மேட்ரு, ஃபுல் ஓப்பன் மேட்ரு. முழுசா முடியறதுக்கு முன்னாடியே ஹீரோவோட தங்கச்சி ஒரு சின்ன ஓட்ட வழியா எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கா அவங்க ரெண்டு பேரும் மேட்ரு பண்றத. ஹீரோவோட சித்தி அவ பொண்ணு ஓட்ட வழியா எட்டி பார்க்கறத பாத்துடுறா. வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிட்டு கீழே வந்த ஹீரோவோட சித்தி ஹீரோவோட தங்கச்சியை பலாரன் கணத்திலே அப்பிடுறா. உன்னை நான் ஸ்கூலுக்கு தானடி போக சொன்னேன், இங்க நடி பண்ற அப்படின்ட்டு சத்தம் போடுறா. அதுக்கு ஹீரோவோட தங்கச்சி சொல்றா, அம்மா அம்மா நானும் அண்ணனோட ஒரு தடவை மேட்ரு போட்டுக்கிறேமா அப்படின்றா. அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட சித்தி அவரோட பொண்ணை சத்தம் போடுறா. ஆனா எவ்வளவு சொல்லியுமே ஹீரோவோட தங்கச்சி கேட்க மாட்டேன்றா. சரி, நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா, நைட்டு மேட்ரு போட்டுக்க, அதுக்கப்புறம் நான் போட்டுக்கிறேன் அப்படின்றா. சரின்ட்டு ஹீரோவோட தங்கச்சி ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோவும் பரன் மேல இருந்து அவ தங்கச்சியை பார்த்துக்கிட்டே இருக்காரு. தங்கச்சி ஸ்கூல்ல இருந்து திரும்பி வந்துடுறா. அன்னைக்கு நைட் ஆயிருது. அம்மாவும் பொண்ணும் ஒரு இடத்துல படுத்து கிடக்காங்க. அப்ப பொண்ணு கேட்கிறா, அம்மா நான் இப்ப போய் அண்ணன்ட்ட மேட்ரு போடவா அப்படின்னு கேட்கிறா. அப்ப அவளோட அம்மாவும் சரின்னு சொன்னதும் ஹீரோவோட தங்கச்சி ஒரு டார்ச் லைட் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட போறா. டார்ச் லைட் வெளிச்சத்திலேயே சரியான ஓப்பன் மேட்ரு, ஃபுல் ஓப்பன் மேட்ரு, உடம்புல ஒட்டு துணி இல்லாம சரியான சத்தத்தோட மேட்ரு. இதை கீழே படுத்துக்கிட்டே ஹீரோவோட சித்தி கேட்டுக்கிட்டே இருக்கா. மேட்ரு முடிஞ்சதும் ஹீரோவோட தங்கச்சி கீழே இறங்கி அம்மா கிட்ட வந்து மறுபடியும் படுத்துக்கிறா. அப்போ அம்மா கேட்கிறா, என்னடி இப்ப நான் போய் மேட்ரு போடலாமா அப்படின்ட்டு தங்கச்சிட்டு கேட்கிறா. அப்ப அவ மக சொல்றா, இல்லம்மா அண்ணன் என்னைய ஒத்ததுலயே ரொம்ப டயர்ட் ஆயிட்டான், நீ காலையில போட்டுக்க அப்படின்றா. சரின்ட்டு ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. காலையில விடிஞ்சோன்னு ஒரு பெரிய அதிர்ச்சி. நார்த் கொரியன் போலீஸ் வந்து இவங்க வீட்டுல விசாரிக்க வந்திருக்காங்க. அப்ப எல்லா இடத்தையும் தரவா சோதனை போடுறாங்க. ஹீரோ ஆனா ஒளிஞ்சுக்கிறாரு. சரி, நீ வீட்டுல இருந்தாலும் ஆபத்து அப்படின்ட்டு அந்த தள்ளு வண்டியில வச்சு புல்லுக்கடையில மறைச்சு ஹீரோவை காட்டு வழியா இழுத்துட்டு போறாங்க. அப்ப குறுக்க அந்த நார்த் கொரியன் போலீஸ் வந்துடுறாங்க. தள்ளுவண்டி இழுத்துட்டு போறதை பார்த்து சந்தேகப்பட்ட அவங்க உள்ள என்ன இருக்கு அப்படின்ட்டு நாங்க பார்க்கணும், அந்த புல்லுக்கட்டெல்லாம் எடுங்க அப்படின்ட்டு எடுத்து பார்க்கறாங்க. பார்த்தா உள்ள ஹீரோ ஒளிஞ்சிருக்காரு. உடனே நம்ம ஹீரோவுக்கு கைவிலங்க போட்டு அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போன சோகத்துல அவரோட சித்தியும் அவரோட தங்கச்சியும் சோகத்திலேயே மூழ்கிடுறாங்க. மறுபடியும் ஹீரோவோட சித்தியும் ஹீரோவோட தங்கச்சியும் வேற வழி இல்லாம சாட்டு போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட பேரு ஃபர்பிடன் அட்டிக். இந்த படம் ஜாப்பனீஸ் படம். ஜாப்பனீஸ் படத்துல எல்லாம் முக்கியமான இடத்துல வந்து சென்சார் பண்ணிருப்பாங்க. இந்த படத்தை நீங்க சென்சார்டு இல்லாம பாக்குறதுக்கு ஃபர்பிடன் அட்டிக்
அன்சென்சர்டுன்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த படத்த பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட சந்திப்போம்.